வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 3 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. வாங்க சமைக்கலாம். இங்கே நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நம்ம சிக்கனை நல்லாவே பிரட்டி விட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சிக்கனோட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவை நல்லாவே சிக்கனோட கலந்து விட்டுருங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை நான் மூடி விட்டுறேன். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் வெந்து அழகாக ரெடி ஆயிரும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ரைஸோட சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் இதை திக்காக பண்ண போகிறேன். நம்ம திக்னிங் ஏஜென்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போது நம்ம சிக்கன் கிரேவியோட ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம கிரேவி அப்படியே திக்காயிட்டே வருது பாருங்கள். ஸோ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், யம்மியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, தோசை, ரைஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் கிரேவி காம்பினேஷன். நான் என்னோடய மீலை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எங்களோட உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக
லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.